நம சிவாய. ஒரு சின்ன குட்டி கதை தான் இன்றைக்கி பார்க்கலாம். இது எங்கேயோ நான் படித்தேன்னா கேட்டேனான்னு தெரியல, ஜஸ்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஒரு பாம்பும் மின்மினி பூச்சும் இருந்துதான். அந்த மின்மினி பூச்சி அதுக்கு லைஃப் டைம் ரொம்ப கம்மி. அது பாட்டுக்கு ஏதோ சுற்றிக்கிட்டு பறந்துட்டு இருந்துச்சான். இந்த பாம்பு அதை துரத்திக்கிட்டே இருந்துதான். அந்த பாம்பு விடாமல் துரத்தினோடனே முதல்ல பயந்து பயந்து இந்த மின்மினி பூச்சி ஓடிக்கிட்டு இருந்துதான். அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து நிறுத்தி, எதுக்கு என்ன நீ துரத்திட்டே இருக்க அப்படின்னு கேட்டுதான். அதுக்கு பாம்பு, உன்னை பிடிச்சி சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். மின்மினி பூச்சி, நீ ஒரு பெரிய வெனாமஸ் விஷம் உள்ள ஜந்து, நான் ஒரு குட்டி பூச்சி, என்ன சாப்பிட்றதுனால உன்னுடைய பசி தீந்துருமா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு பாம்பு, உன்னை சாப்பிட்றதுனால என் பசி ஒன்றும் தீராது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுதான். அதுக்கு அந்த மின்மினி பூச்சி பதில் கேட்டுச்சான், நீயே ஒத்துக்கிற என்னால் உன் பசி போகாது அப்படின்னு, தீராதுன்னு, அப்புறம் ஏன் என்னை துரத்திட்டே இருக்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பாம்பு ஒரு பதில் சொல்லிச்சான், இல்லை, நீ ரொம்ப அழகாக பலன்னு பறந்துக்கிட்டே இருக்க, உன்னை சுற்றி எப்பயுமே ஒரு ட்விங்க்லிங் லைட் இருந்துகிட்டே இருக்குது, அப்போ நீ அட்ராக்டிவாக இருக்க, உன்னை எல்லோரும் உன்கிட்ட ஆசையாக உன்னை பிடிக்க வராங்க, என்னை கண்டா அடிச்சு துரத்துறாங்க, அதனால் அப்படி ஒரு ஷைனிங்காக நீ இருக்கக்கூடாது, அதனால் உன்னை பிடிச்சி நான் முதல்ல சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். மின்மினி பூச்சி இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு சிரிச்சிட்டு பறந்து போயிடுச்சான். அப்படி தாங்க நாமளும் நம்மளோட லைஃப்பில் ஸ்னேக் லைக் பீப்புளை நிறைய கிராஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி கிராஸ் பண்ணும்போது அவங்கள்ட்டெல்லாம் நம்ம எதிர்க்கக்கூடாது, பேச வேண்டாம், அப்போஸ் பண்ண வேண்டாம், ஆர்கியூ பண்ண வேண்டாம், அவ்வளோதான் அப்படின்ட்டு சிரிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து அவங்கக்கிட்டேருந்து கடந்து தூரமாக வர கற்றுக்கணும். லைஃப் இஸ் வெரி சிம்பிளாகிடும் நமக்கு அந்த மாதிரி பழகிக்கிட்டோம்னா. ஜஸ்ட்டு சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன், அவ்வளோதான். தேங்க்யூ.